கரூர் சம்பவம் வச்சுக்கலாம். இன்ன வரைக்கும் பாருங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. இன்ன வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன வேணாலும் பண்ணலாம். தமிழ்நாட்டை எப்படி வேணாலும் சுரண்டலாம். தமிழ்நாட்டுல எதை வேணாலும் திரிக்கலாம். எல்லாத்துக்கும் சைலண்டா இருப்பாரு. மற்றதெல்லாம் கதவு முடிக்கிறாரு. தெரியுதுல்ல எப்படி நாசம் வச்சுட்டு. சோ இதெல்லாம் நம்பி திமுக போகுமான்னா, திமுகவுடைய அடிப்படை கொள்கை அடித்தளம் தான். இப்ப இவ்வளவு சேக்காச்சு அண்ணா திமுக. அந்த கல்லுல நார் உரிக்க முடிச்சுதா விஜயாலையும் பிஜேபியாலையும்? ஏன் முடியல? அவன் நிப்பான். அதான் ஸ்ட்ராங்கான கரை வெட்டி இருக்கிறதுலயே. எவனும் அவுத்து போட்டு போக மாட்டான். புரியுதா? அந்த கட்சி, அந்த கொள்கை கூடாரம். நீங்க நினைக்கிற மாதிரி கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, இந்த கதையெல்லாம் கிடையாது. இதை தாண்டி அதனுடைய அடித்தளம் பலமா இருக்குது. அது தமிழ்நாட்டு நலன் சார்ந்தது, தமிழர் நலன் சார்ந்தது. அதுல வந்து இருவேறுபட்ட கருத்துல. அதனாலதான் அந்த கட்சி அவ்வளவு உருப்படியா நிக்குது. ஊழல்கள் எல்லாம் இல்லாம இல்ல. உங்களாட்டம் ஒண்ணும் அவங்களா ஊழல் பண்ணல. இவங்களா ஹோல்சேலா பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெளில வரும். அதனால நான் சொல்ல வரேன், இப்படியான செய்திகள் அனைத்தும் இவங்க பரப்பி விட்டுட்டு அந்த கொளுத்தி போடுறது இல்ல. ஆதவர்ஜனா ரெண்டு கொளுத்தி போட்டாரு. ஒரு கிளாஸ் சூழ்நிலை அதிமுக அடிக்கிறான்னு சொன்னார்ல, அதுக்கு பிறகு கொளுத்தி போடுறதுன்றது.